மார்ச் 1 அன்றைக்கு நடைபெற்ற விழாவின் பொழுது இந்தியாவிலிருந்து மிக உயர்ந்த தலைவர்கள், முக்கிய வாய்ந்த தலைவர்கள் எல்லாம் அன்றைக்கு ஒன்று கூடி அவருடைய பிறந்த நாளில் வாழ்த்துவதற்கு வருகை தர அழைத்திருந்த பொழுது வாழ்த்துவதற்கு வருகை வந்தவர்கள் வாழ்த்துவதை விட்டுவிட்டு, தலைவர் அவர்களே, நீங்கள் தமிழ்நாட்டிற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைவர் அல்ல, இந்திய துணைக்கண்டத்திற்கு தலைமை ஏற்க வேண்டிய நாள் வந்துவிட்டது, வாருங்கள் என்று அழைக்கக்கூடிய தலைவராக ஒருவரும், 70 வயதில் நீங்கள் இத்தனை துடிப்புமிக்க இளைஞராக நாள் முழுவதும் உழைக்கக்கூடிய ஒரு உன்னத தலைவனாக விளங்கக்கூடிய நீங்கள் இந்த நாட்டை பாசிசத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும், இந்திய ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும், அரசியலமைப்பு சட்டத்தை கட்டமைத்ததை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்திய துணை கண்டத்திற்கு நீங்கள் வழிகாட்ட வேண்டும் என்று ஒரு தலைவர் அழைக்கிறார். இந்தியாவில் உள்ள அத்தனை மாறுபட்ட கட்சிகள், மாறுபட்ட எண்ணங்கள், மாறுபட்ட கொள்கைகள், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைகள் என்றெல்லாம் கொண்டிருக்கக்கூடிய இயக்கங்கள் உண்டு. ஆனால் எல்லோருக்கும் ஒரு எதிர்ப்பு இயக்கம் உண்டு. அது எதுவென்று சொன்னால், இன்றைக்கு பாசிசத்தோடு இந்திய ஜனநாயகத்தை நசுக்கக்கூடிய வகையில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சர்வாதிகார ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மோடியை எதிர்க்கக்கூடிய திராணிமிக்க தலைவர் நீங்கள் மட்டும்தான் என்று தலைவர் அவர்களை அழைத்திருக்கிறார்கள்.